ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம ரவையை ஒரு கப் ரவை எடுத்துருக்கோம். பன் தோசை இதான் செய்ய போகிறோம். இப்போது நான் இதுக்காக உருளைக்கிழங்கு, கேரட் இது ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த ஒரு கப் ரவையை இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இது தோல் சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதையும் ரவை பொடியே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம். அதில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த பவுலில் எடுத்துருக்கேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நான் இந்த கரண்டியில் தான் நம்ம பன் தோசை செய்ய போகிறோம். இதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் ஒரு 2.5 கரண்டி அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நமக்கு சூடான ஒரு பன் தோசை ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக செய்கிற மாதிரி இட்லி தோசை அப்படின்னு இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடியும் இதில் 2 கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரவையில் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். நல்ல நமக்கு ஒரு அட்டகாசமான ஒரு பன் தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இது மாதிரி நீங்கள் இதை ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு பன் தோசை ரெடி. இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.